யூபிவிசி வந்து சாலிடாக இருக்குமா அப்படின்றது நிறைய பேர் டவுட் இருக்குது. யூபிவிசின்றது சாலிட் இருக்காது. யூபிவிசின்றது ஹாலோ ஷீட்டு தான். பிவிசி மாதிரியே தான் இருக்கும் யூபிவிசி. இதுதான் பிவிசி. பிவிசியில் வந்து யூபிவிசி விண்டோஸ் டோர்ஸ்ன்னு இருக்கிறது வந்து பிவிசி ஹெவி. அது யூபிவிசி கிடையாது, பிவிசி ஹெவி. யூபிவிசின்றது வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி சூப்பர் ஹெவின்னு போட்டிருக்கோம். இதுதான் யூபிவிசி. பிவிசி மாதிரியே தான் இருக்கும் யூபிவிசி. இது வந்து ஹாலோ ஷீட்டு தான். பிவிசியும் ஹாலோ ஷீட்டு தான், யூபிவிசியும் ஹாலோ ஷீட்டு தான். இந்த பிவிசியில் இது மாதிரி வரும். நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். யூபிவிசியும் வந்து ஹாலோவாக தான் இருக்கும். உங்களுக்கு அது ஃபினிஷிங் பண்ணும்போது இதே மாதிரி வரும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வரும். அந்த ஹாலோ தெரியாது. இதுதான் டபிள்யூபிவிசி. டபிள்யூபிவிசி வந்து உங்களுக்கு சாலிடாக இருக்கும். அது வந்து ஹாலோ கிடையாது. அது வந்து சாலிடாக இருக்கும். இது வந்து ப்ளைவுட் டைப்பான ஒரு இது வந்து நாங்கள் பிவிசியில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பூஜாவுக்கு வந்து சிஎன்சி கட்டிங் எங்கேயாச்சும் பண்ணணுன்னா இந்த டபிள்யூபிவிசி வந்து யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் யூபிவிசி, பிவிசி, டபிள்யூபிவிசி இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் கால் பண்ணி இந்த டவுட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பிவிசி, யூபிவிசியோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெட்டீரியலாக பார்க்கும்போது ஷீட்டுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து பிவிசி ஹெவி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூபிவிசி ஹெவி வந்து 100 ருபீஸ் வந்து கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து யூபிவிசி சூப்பர் ஹெவியில் பண்ணது. இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கண்டிப்பாக வரும். இது வந்து உங்களுக்கு கீழ் போட்டு பண்ணுறது, ஃப்ரேம் ஒர்க்கு, வுட் ஒர்க் கிடையாது. வுட் டைப்பில் பண்ணுறது கிடையாது. அதில் வந்து சாஃப்ட் க்ளோசர் போட்டு பண்ணுவாங்க. அது வந்து ரேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். இது வந்து ரேட் வந்து கம்மியாக வரும். அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டேட் வைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஆரம்பித்து 6 நாள் ஆகுது இந்த ஒர்க்கு. இது 6 நாளில் கரெக்டாக 1 வீக்கில் வந்து இந்த வீடு வந்து முடிச்சிருக்கோம். இதோட ஃபுல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 300 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் வந்தது. இது வந்து 100% யூபிவிசி. இது வந்து யூபிவிசி சூப்பர் ஹெவி. இதோட ஃபுல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 1,11,000 ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக, பெட்ரூம் 2 பெட்ரூம், கபோர்டு, லாஃப்ட்டு, அப்புறம் ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறம் பூஜா வந்து ஒரு 4 ஃபீட்டில் பூஜா பண்ணியிருக்கோம். ஒரு 6 ஃபீட்டில் வந்து டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். டிவி பாக்ஸ், அது யூனிட்னு சொல்ல முடியாது. அது பேக் கவரேஜ்லாம் கிடையாது. ஒரு பாக்ஸ் மட்டும் வந்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து 1,11,000 ஆயிருக்கு. இதே பிவிசி ஹெவியில் பண்ணிங்கன்னா, யூபிவிசி சூப்பர் ஹெவியில் இந்த ரேட்டு, பிவிசி ஹெவியில் பண்ணிங்கன்னா 1,03,000 வந்திருக்கும். இதுதான் 2 ரேட் அவங்ககிட்ட கொடுத்தோம். அவங்க யூபிவிசியே போதும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்த ரேட் ஓகே அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்கிற அமௌண்ட் வந்து உண்மையான அமௌண்ட்டு. அந்த கஸ்டமர்கிட்ட நான் வாங்கின அமௌண்ட்டு கம்மியாக சொல்லி அங்கே வந்து பார்த்துட்டு அதிகமாக சொல்கிறது கிடையாது. இது ஒரிஜினலாகவே என்ன அமௌண்ட்டோ அது அமௌண்ட்டை தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.